கார்த்திகை தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆனந்த் வந்து ரியா கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க, கண்டிப்பாக கார்த்திகால ஒரு மாதம்லாம் அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யவே முடியாது, கண்டிப்பாக சொத்தெல்லாம் நமக்கு தான் வரும், நீ எதை நினச்சும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இருந்தாலும் ரியா அதை பற்றியே யோசிச்சுட்ருக்க ஐஸ்வர்யா அங்கே வராங்க. ரியா ஐஸ்வர்யா கிட்ட பயங்கரமாக புலம்புறாங்க. என்ன இது கார்த்திக் அந்த சவாலை ஜெயிச்சிட்டா சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வராதே அப்படின்லாம் புலம்ப. அப்போ ஐஸ்வர்யா அது எப்படி நான் விட்டுருவேன், அவனுக்கு இந்த காஸ்மெட்டிக் கம்பெனி மியூசிக்கல் கம்பெனி இதை தவிர வேறு எதுவும் தெரியாது, அந்த ஃபேக்ட்ரி பக்கம்லாம் அவன் போனது கூட கிடையாது, இதை வச்சு தான் சொல்கிறேன் அவனால் ஒரு மாதம்லாம் கண்டிப்பாக வேலை செய்ய முடியாது, அப்படியே அவன் செய்யணும்னு நினச்சாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவனை பயங்கரமாக டார்ச்சர் பண்ண வைப்போம், அது தாங்க முடியாமல் அவனே ஓடி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வீட்லேயும் அத்தையை நாம் பயங்கரமாக குழப்பி விட்டுட்டே இருக்கணும், கார்த்திக் எதிர்ப்பாக திருப்பி விடணும், இப்படி பண்ணால் மட்டும்தான் நாம் வந்து கார்த்திகை எதையும் பண்ண விடாமல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது ரியா வந்துட்டு இதுவும் நல்ல ஐடியா தான், நம்ம சென்டிமெண்ட்டாக தான் அத்தையை அட்டாக் பண்ணணும், ஆனந்த் பேசிட்டு போனப்போ கூட எனக்கு ஒரு நம்பிக்கை வரல, இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி நடந்ததை நினச்சி யோசிச்சுட்ருக்கு. அப்போது மைதிலி என்ன மீனாட்சியே ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்க, கார்த்திக் எதுக்காக இப்படி ஒரு சவாலுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்லாம் கேட்குறாங்க. அவர் சவாலில் ஒத்துக்கிட்டதும் நல்லது தான், இல்லைனா உன்னோட புருஷன் கண்டிப்பாக வந்து அம்மாவை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி சொத்தெல்லாம் அவன் பேருக்கு எழுதி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொன்ன உடனே, இங்கே பாரு இன்னொரு முறை அந்த ஆளை என்னோட புருஷன்னு சொல்லாத, எனக்கு கோவம் வந்துடும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, சரி சொல்லலை, ஆனால் கார்த்திக் இந்த சவாலை ஜெயிப்பார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே தீபா அங்கே வராங்க. அப்போது தீபாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மீனாட்சி வந்துட்டு கார்த்தி மேலே எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அவர் என்னக்கா பண்ணார் அப்படின்னு கேட்க, அவர் சவாலில் ஒத்துக்கிட்டார்ல, அவர் ஜெயிச்சிட்டா அந்த ஆளும் அந்த ரியாவும் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபா வந்துட்டு, அக்கா அவர் இந்த சவாலை ஏற்றுக்கிட்டதுக்கு காரணமே வந்து இந்த குடும்ப ஒத்துமையாக இருக்கணும் பிரியக்கூடாதுன்றதுக்காக தானேக்கா, அப்புறம் எப்படி அவர் அந்த மாதிரி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வர கோவத்துக்கு அவனை வந்து பயங்கரமாக அடிக்கணும் போல இருக்கா, இல்லை அவனை அப்படியே கொலை பண்ணணும் போல இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ மைதிலி உனக்கு என்ன இப்போ ஆனந்த அடிக்கணும் அவ்வளோதானே, அடிச்சுட்டே போச்சு நமக்கு என்ன புதுசா அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா அனி நீங்கள் வேறு அமைதியாக இருங்க, இந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும், அதுக்கு அவர் அந்த சவாலில் ஜெயிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்துட்டு இதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பார், ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு ரூமில். தீபா அங்கே போகிறாங்க, கார்த்திக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, ஏங்க நீங்கள் இன்னும் அதையே நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள், நீங்கள் இந்த வீட்டோட நல்லதுக்காக தானே அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க போட்டின்னு வந்துட்டா என்னை எதிர்த்து நிற்கிறவங்கள வந்து ஜெயிக்கிறது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் இப்போ என்னை எதிர்த்து நிற்கிறது என் கூட பிறந்த அண்ணன், அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு தீபா நீங்கள் என்ன வேணும்னேவா அவங்கள எதிர்த்து நிற்கிறீங்க, இந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும் தானே அதெல்லாம் பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த சவாலை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அபிராமி அங்கே வராங்க. கார்த்திக் கிட்ட வந்து பேசுகிறாங்க, கார்த்தி நீ நினைக்கிறது சரிதான், அண்ணன் தம்பிக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு நீ நினச்சே, ஆனால் வந்துடுச்சு, இப்போ என்ன பண்ண முடியும்னு சொல்லு, அவங்கள நீ எதிர்த்து போராடி ஜெயிக்கணும், அவங்களுக்கு நீ உன்னோட பாசத்தை புரிய வைக்கணும், அதுக்காக இதை நினச்சிலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு வந்த நிலைமை தான் இப்போ உனக்கு வந்திருக்கு, நீ ஒன்றும் அவங்கள மாதிரி வந்து அவங்கள கொன்று புதைக்க போகிறதில்ல, அவங்களோட சுயநலத்தை அழித்து உன்னோட பாசத்தை நீ அவங்களுக்கு புரிய வைக்க போகிற, உன்னோட பாசம் என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டோம், அதனால் கண்டிப்பாக நீ இந்த சவாலில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு போய்ட்டு இந்த கயிறை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த காப்பு கயிறு உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த சவால் இல்லை, எந்த சவாலாக இருந்தாலும் நீ கண்டிப்பாக ஜெயிப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அபிராமி வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க, கார்த்தி இந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி முதல் நாள் வந்து ஒரு லேபராக வந்து அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக போகிறான், அவன் இந்த சவாலை ஜெயிக்கணும், அதுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும், எல்லாமே இந்த குடும்ப ஒத்துமைக்காக தான் பண்ணுறான் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆனந்தும் அருணும் வந்துட்டு ஃபேக்ட்ரிக்கு போவாங்க. ஃபேக்ட்ரியில் போய் இறங்கின உடனே ஆனந்த் வந்துட்டு, அப்பாடா எவ்வளோ நாள் ஆச்சு இங்கே வந்து, எப்படியும் சொத்தெல்லாம் நம்ம கைக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்ல, அப்போது அருண் வந்துட்டு எனக்கு என்னமோ இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல, நாம் கூட பிறந்த தம்பியே எதிர்த்து நிற்கிறோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆனந்த் இங்கே பாரு, ஒரு ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் கூட பிறந்தவங்க கூட பங்காளி தான், போட்டின்னு வந்துட்டான் எதிர்த்து நின்று தான் ஆகணும், யாரெல்லாம் பார்க்கக்கூடாது, நாம் ஒன்றும் அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்கலையே, அவனா தானே இப்படிலாம் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து காலையில் ஒருத்தவங்க வந்து
சொல்கிறாங்க ஆனந்த்கிட்ட. இந்த மாதிரி காலையிலேருந்து மிஷின் எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஆனந்த் வந்துட்டு வந்த உடனே ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க அப்படின்னு சொன்ன உடனே அருண், என்னடா சொல்கிற நீ? அவர் மிஷின் ரிப்பேர்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நாள் மிஷின் ஓடலைன்னா கூட நமக்கு 5 to 6 lakhs லாஸ் ஆகும். நீ என்னமோ ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஆனந்த் வந்துட்டு, இங்கே பாரு கார்த்தி இன்னைக்கு முதல் நாள் வேலைக்கு வரப்போகிறான். முதல் நாளே வந்து மிஷின் வந்து ஒர்க் ஆகலை, லாஸ்னா அது எப்படி இருக்கும்? அவனுக்கு அது பெரிய அவமானம் தான். அதை தான் யோசிச்சுட்ருக்கேன் நான். அதை நினச்சி தான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ அருண் வந்துட்டு, அதுக்கு என்ன, மிஷினை சர்வீஸ் பண்ணுறதுக்கு கோகுலுக்கு கால் பண்ணால் அவன் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போக போகிறான் அப்படின்னு சொல்ல, கோகுல் வந்தால் தானே அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கோகுலுக்கு வந்து கால் பண்ணி, இந்த மாதிரி கம்பெனியில் வந்து மிஷின் ரிப்பேராக இருக்குது, உனக்கு யார் கால் பண்ணாலும் உன்னால் வர முடியாதுன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்ப குழப்பமாயிடுறாங்க. அப்போ ஆனந்த் வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இப்போது என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், முதல் நாளே அந்த கார்த்தி இங்கேருந்து ஓட போகிறான், அது நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நின்றுட்டுருக்கேன். அப்போ கார்த்திக் வந்து ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. கார்த்திக் உள்ளே வந்த உடனே வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க, சார் என்னென்னு தெரியல, காலையிலேருந்தே வந்து மிஷின் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை வந்து அதை போயிட்டு ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து மிஷின் ஓடுது. அப்போது ஆனந்த் வந்துட்டு அதை பார்த்துட்டு, என்ன இது மிஷின் எல்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ அருண் வந்துட்டு, ஆமாடா மிஷின் போகிற சத்தம் கேட்குது, போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் பண்ணுது அப்படின்னு தெரியலேன்னு வேகமாக அங்கேருந்து எந்திரிச்சு வராங்க. அங்கே இருக்கிறவங்க கிட்டே கேட்குறாங்க, யார் இதை சரி பண்ணது அப்படின்னு கேட்க, அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கார்த்திகை கை காமிக்கிறாங்க. சும்மா கார்த்தி வந்துட்டு ரொம்ப கெத்தாக வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. பார்த்த உடனே ஆனந்த் வந்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.